பைபிளில் இருக்கிற பரிசுத்தவான்கள் நிறைய பேரை நம்ம போய் அலசி படித்து பார்த்தா அவங்களும் அப்படியே பெரிய விசுவாச வீரர்கள் அல்ல, ஆனால் விசுவாசத்தால் சாதித்தார்கள் என்று எபிரேயர் 11 பட்டியலில் எழுதப்பட்டிருந்தாலும் அவர்களெல்லாம் சில நேரத்தில் பலவீனமாக இருந்திருக்கிறார்கள். எலியா ஒரு பொம்பளைக்கு பயந்து சூரச் செடி கீழே போய் படுத்தார். ஆமென். ஆபிரகாம் பயந்து போய் சொன்னார். இருக்கீங்களாங்க? ஏன் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க காலையில்? ஆமென். இப்படி நான் சொல்லிகிட்டே வந்தேன்னா மிகப்பெரிய வீராதி வீரர் விசுவாச வீரர்கள் கூட சில நாட்கள் பலவீனமாக இருந்தார்கள். கையை கொஞ்சம் என் பக்கமாக நீட்டுங்களேன். சில நாட்கள் பலவீனமாக இருப்பதனால எல்லா நாட்களும் நீங்கள் அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனால் அப்படி பலவீனமாக இருந்த நேரத்தில் கூட கர்த்தர் தன் பரிசுத்தவான்களை தள்ளவில்லை. இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்றேன், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. சீக்கிரத்தில் உங்கள் யுத்தங்களை ஓய பண்ணி வில்லை முறிக்க செய்து வெற்றி உங்களுக்கு தர